வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய வீட்டு திட்ட உதவிக்கு என்ன நடந்தது? இப்போது வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் கேள்வி இது. இந்தியா மீண்டும் மீண்டும் எதற்காக தங்களுடைய வாழ்க்கையுடன் விளையாடுகின்றது என்று இவர்கள் கேட்கிறார்கள். வாக்குறுதி அளித்தபடி வீடமைப்புக்கு உதவ பின்னிற்கும் இந்தியா எவ்வாறு இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கும் உதவும் என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். இந்திய உதவி என்பது இன்று மக்களை சோர்வடைய வைத்துள்ளது. வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடமைப்புக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்த இந்தியா இப்போது அந்த கதையையே எடுப்பதில்லை. இந்தியாவின் அறிவிப்பின்படி வடக்கு கிழக்கில் 50,000 வீடுகள் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்தியாவின் இந்த அறிவிப்பை இலங்கை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது. பாதிக்கப்பட்ட மக்களின் சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா முன்வந்திருப்பதாக இலங்கை மகிழ்ந்தது. இந்தியாவின் இந்த அறிவிப்பை அப்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இங்கே இலங்கையில் பகிரங்கப்படுத்தியிருந்தார். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஒரு அணியினர் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த வேளையிலேயே இலங்கையில் 50,000 வீடுகளை அமைப்பதற்கான அறிவிப்பை இந்தியா செய்தது. ஆகையால் இந்த செய்தி உடனடியாகவே அங்கிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. இந்தியாவின் இந்த வீடமைப்பு திட்டம் பற்றிய செய்தி அறிந்தவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மகிழ்ச்சி தெரிவித்தது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை இந்தியா முன்வந்து செய்ய வேண்டுமென்று தொடர்ச்சியாக கூட்டமைப்பினர் கேட்டு வந்தனர். இந்த நிலையிலேயே இந்தியா இந்த வீடமைப்பு உதவிக்கு முன்வந்திருப்பதாக கூட்டமைப்பினர் கருதினர். அத்துடன் போரின் போது இலங்கை அரசாங்கத்துக்கு உதவிய இந்தியா போருக்கு பின்னர் தமிழ் மக்களுக்கு உதவி செய்து தன்னுடைய வரலாற்று கரையை போக்கிக் கொள்ளும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த வீடமைப்பு திட்ட உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூட்டமைப்பினர் கருதியிருக்கலாம். இந்தியாவின் அறிவிப்பின்படி இந்திய வீட்டு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் உட்பட இந்திய பிரதிநிதிகள் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் டக்ளஸ் தேவானந்தா, GL பீரிஸ் போன்றோரும் கலந்து கொண்டிருந்தனர். பாதிக்கப்பட்ட மக்கள் வன்னியில் இருக்கும்போது எதற்காக இந்தியாவும் இலங்கையும் யாழ்ப்பாணத்தில் இந்திய வீட்டு திட்டத்துக்கான அடிக்கல்லை நாட்டுகின்றன என்ற கேள்வி அப்போது எழுப்பப்பட்டது. இந்த வீடமைப்புக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட காலப்பகுதியிலேயே இந்தியாவின் இலங்கைக்கான துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டது. இப்போது இந்த துணை தூதரகத்திலிருந்து பல பொது நிகழ்ச்சிகளில் அங்குள்ள தூதரக அதிகாரியான மகாலிங்கம் கலந்து கொள்கிறார். இந்த மகாலிங்கம் ஒரு அருமையான மனிதர் என்று பல யாழ்ப்பாணத்தவர்கள் மகாலிங்கத்தை பற்றி சொல்கிறார்கள். யாழ்ப்பாண மக்களுக்கு தன்னால் முடிந்த அவர்களுக்கு தேவையான பயண அனுமதி, படிப்புக்கான வாய்ப்புகளை வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மகாலிங்கமும் செய்து வருகிறார். ஆனால் வீடமைப்புக்கு நாட்டப்பட்ட அடிக்கல்லை சுற்றி புல் வளர்ந்துவிட்டது. இந்திய வீடமைப்பு பற்றிய கோவைகள் எங்கோ தூரப் போய்விட்டன. இது பற்றி அண்மையில் வன்னி மக்கள் கொஞ்சம் சூடாக குரல் எழுப்பிய போது முதற்கட்டமாக 1500 வீடுகளை அமைக்கலாம் என்று இந்திய தரப்பில் சொல்லப்பட்டதாக தகவல். இதேவேளை இந்த 1500 வீடுகளை ஆரம்பிப்பதற்கான முதல் நடவடிக்கையாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் 50 வீடுகள் என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த வேலைகள் மிக மந்த கதியிலேயே நடக்கின்றன. ஏனைய தரப்புகள் வன்னிப் பகுதியில் மேற்கொண்டு வரும் வீடமைப்பு வேலைகளைப் போல விரைவான முறையில் இந்த வீடமைப்புகள் நடைபெறவில்லை. இதுதான் மக்களுக்கு கவலை அளிக்கும் சங்கதியாகும். வன்னியில் பல நாடுகளின் தொண்டு நிறுவனங்கள் வீடமைப்பு பணிகளை செய்து வருகின்றன. கியூடெக், சுவிஸ் உலக வங்கியின் அனுசரணையுடன் உள்ளூர் அமைப்பான நேப், செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் வீடமைப்பு திட்டம், தேசிய வீடமைப்பு அதிகார சபை உள்ளிட்டவை துரித கதியில் வீடமைப்புகளை செய்து வருகின்றன. அண்மையில் கிளிநொச்சியில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால்
50 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இதேபோல வேறு நிறுவனங்களின் வீடமைப்புகளும் 40% மேல் பூர்த்தியாகியுள்ளன. ஆனால் இந்திய வீடமைப்பு மட்டும் மந்த கதையில் உத்தரவாதம் அற்ற நிலையில் இருக்கிறது. இந்தியா வாக்குறுதி அளித்தபடி இந்த 50,000 வீடுகளையும் அமைத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீட்டு பிரச்சனை என்பது பெருமளவுக்கு தீர்ந்துவிடும். இப்போது இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளில் முக்கியமானதாக வன்னிக்கான வீடமைப்பும் அடங்கியிருந்தது. இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் ஜெயலலிதா அரசு இதை ஒரு எதிர் நிலைப்பாடாக எடுத்து கிடப்பில் போடாமல், அல்லது இந்த உதவித் திட்டம் தாமதமாகாத வகையில் விரைவுபடுத்தி நிறைவேற்றுவதற்கு உதவ வேண்டும். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதாக சொல்லும் ஜெயலலிதா அணியினர், அவருடன் ஆதரவாக நிற்கும் ஏனைய கட்சியினர் அனைவரும் இந்த விடயத்தில் மிக கரிசனையோடு இந்திய அரசை தூண்ட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் அதிகாரியான மகாலிங்கம் அவர்களும் இந்த இந்திய வீட்டு திட்ட உதவிகள் குறித்து தன்னுடைய பொறுப்புக்கு செய்திகளை அனுப்பி மக்களின் எதிர்பார்ப்பை சொல்ல வேண்டும். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்தியா வீடமைப்புக்கு உதவுகிறது, அதற்கான ஏற்பாட்டுக்கு தாமே வித்திட்டோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு சொன்ன அரசியல் கட்சிகள் இப்போது வாயை மூடிக்கொண்டு சத்தமில்லாமல் மௌனமாக இருக்கின்றன. இந்திய உதவியை பற்றி விமர்சிக்கவோ வாய் திறக்கவோ முடியாத நிலையில் இருக்கின்றன என்பதே உண்மையாகும். இந்திய வீட்டு திட்டம் மந்தகதிக்கு சென்றுள்ளதை அடுத்து மக்கள் கவலை அடைந்துள்ளனர் என்பதுதான் உண்மை. இந்த செய்தியை பிரதான தமிழ் ஊடகங்கள் கூட இதுவரை சுட்டிக்காட்டவில்லை. இது மேலும் இந்த மக்களுக்கு கவலை அளிக்கும் ஒரு விடயமாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்திய வீட்டு திட்டம் எந்த அளவில் நடைபெறும், எத்தனை வீடுகள் அமைப்பது சாத்தியப்படும், அது எப்போது எவ்வளவு காலத்தில் சாத்தியப்படும்